வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். சூப்பரான இன்றைக்கி பீட்ரூட் ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன். என்ன பாருங்கள், தக்காளி இதை கரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம ரசம் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டு, ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போடு, மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் போடு, பெருங்காயம் போடு. போதும். மிளகா போட்டியா? பெருங்காயம் மிளகா 2 போடு, மிளகா 2 போடு. மிளகா 2 போடு. உப்பு போடு. மூணு சாப்பிட போடுவா? பிச்சு போடு. போது விடு விடு. இன்னும் போதுமா? எத்தனை இட்லி தருவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பீட்ரூட் ரசம் தாளிச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். ஒரு இஞ்சியும் பூண்டு இடித்து வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு வதக்கணும். இடித்து வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு வதக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சு பீட்ரூட்டை சேர்த்து ஒரு வதக்கிட்டோம்னா அது சூப்பரான வதக்கி நம்ம கூட்டி வச்ச ரசம் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான பீட்ரூட் ரசம் ரெடி. காய்கறியே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. சூப்பரான ஹெல்த்தியான ரசம் சூப்பராக இருக்கும். நம்ம பீட்ரூட்டில் செஞ்சனே சொல்ல முடியாது. நான் பலமுறை செஞ்சுருக்கேன். வீட்டில் எல்லாருக்கும் பலமுறை செஞ்சு தருவேன். ரொம்ப ஹெல்த்தியான ரசமும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பீட்ரூட் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கினதும் நம்ம கூட்டி வச்ச ரசத்தை எடுத்து ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான பீட்ரூட் ரசம் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் ரசம் வந்து கொதிக்க விட்டு இறக்கிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரசம் வந்து கொதிக்க விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். பீட்ரூட் கலர் அப்படி தான் தெரியும். நம்ம பீட்ரூட் ரசம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம ரசம்.